தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகனை தொடர்ந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்த தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர செயலாளர் பவுன்ராஜ் கைது. கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரை வருகை தந்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 18 பெண்கள், 13 ஆண்கள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் என மொத்தம் 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது காவல்துறையினர் 5 பிரிவின் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றிரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனையும் தனிப்படை போலீசார் கைது செய்து கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இவ்வழக்கில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் காவல்துறையினரை கைது செய்து வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் பிரச்சாரத்திற்கு கொடி, கம்பம், பிளக்ஸ் பேனர் ஏற்பாடு செய்த கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவரையும் கைது செய்தனர். மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல் வந்துள்ளது. தற்பொழுது இருவரையும் கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.